இதுவரை இறைவன் மட்டுமே அணிந்த மாலை. அது துளசி மாலையும் இல்லை, எருக்க மாலையும் இல்லை. நானாவித புஷ்பங்களால் கட்டியது. தினமும் மரதனின் திருமார்பை அலங்கரிப்பது. நாள்தோறும் பூவிருந்தவல்லியிலிருந்து காஞ்சிக்கு வருவது. அது என்ன அப்படிப்பட்ட மாலை? அதுதான் திருக்கச்சி மாலை. இதென்ன புதிதாக இருக்கிறது? ஆம் சுவாமி, தினமும் புதிது புதிதாக பலவித புஷ்பங்களைக் கொண்டு விதவிதமாக திருக்கச்சி தொடுப்பது. இந்த திருக்கச்சி நம்பிகள் தினமும் வரதனுக்கு சாற்றும் மாலையை பார்ப்பதற்கென்றே நிறைய பேர் வருவதுண்டு. அவரிடம் நமக்காக பிரத்யேகமாக ஒரு மாலை தயாரித்து தரச் சொன்னால் நிச்சயம் அந்த மாலை மன்னரை ஈர்த்துவிடும். தங்கள் எண்ணமும் ஈடேறும். நல்ல யோசனையாகத்தான் தெரிகிறது. ஆனால் நிச்சயம் அந்த மாலை தனி சிறப்புடன் இருக்கும் அல்லவா? நிச்சயம் தனிச்சிறப்புடன் இருக்கும், அதில் சந்தேகமே வேண்டாம். மேலும் அந்த மாலையை தாங்கள் கேட்டிருப்பதால் திருக்கச்சி அதிக அக்கறை கொண்டு மாலையை கட்டி கொடுப்பார் அல்லவா? சரி, நீங்கள் இருவருமாக சென்று நான் கேட்டதாக அவரிடம் அருமையான மாலை ஒன்றை கட்டித்தர சொல்லுங்கள். என் பெயரை ஒரு முறைக்கு இருமுறை அவரிடம் அழுத்தமாக சொல்லுங்கள். குருதேவா, தாங்கள் மறந்திருக்கலாம், நாங்கள் மறக்கவில்லை. அவர்தான் வரதர் மேல் ஒரு தமிழ் பாட்டை இயற்றித்தரச் சொல்லியிருக்கிறாரே. அதை குறிப்பிட்டு நீங்கள் கேட்ட பாட்டை வெகு சீக்கிரம் இயற்றுவதாக சொல்லியிருக்கிறார். நீங்களும் அருமையான மாலையாக ஒன்று கட்டித்தாருங்கள் என்று கேட்டுவிட மாட்டோமா? பேஷ், அப்படியே கேளுங்கள். இன்னொன்றும் அவரிடம் சொல்லுங்கள். சுவாமி, சொல்லுங்கள். அவர் கட்டித்தரப் போகும் மாலையினால் என் எண்ணம் ஈடேறட்டும். காஞ்சியிலேயே மிகப்பெரிய நந்தவனம் ஒன்று அவருக்கு அமைத்து தருவதாக நான் கூறினேன் என்று சொல்லுங்கள். ஆகட்டும், அப்படியே குருதேவா. இன்றே சென்று அவரை சந்தியுங்கள். நான் சொன்னதையெல்லாம் ஒன்று விடாமல் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரி குருதேவா, நாங்கள் வருகிறோம். தஞ்சா, அடியே தஞ்சா. அம்மா, என்னம்மா? என்னடி காரியம் பண்ணியிருக்கிறாய் நீ? நானா? நான் ஒன்றும் செய்யவில்லையே. நீ ஒன்றும் செய்யாமல் தான் அவள் என்னை உழுக்கு உழுக்கு என்று உலுக்கி எடுத்து விட்டாளோ? ச்சே, மானம் போய்விட்டதடி. அத்தனை பேர் நடுவில். ச்சே. எங்கே என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் அம்மா. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. புரியாதடி, உனக்கு ஒன்றும் புரியாது. எதற்கடி அந்த புனிதாவின் விஷயத்தில் மூக்கை நுழைத்தாய்? உனக்கு எதற்கு இந்த அதிக பிரசங்கித்தனமெல்லாம்? ஓ, புனிதாவின் அம்மாவை பார்த்தாயா? செய்வதையும் செய்துவிட்டு இவ்வளவு சாவதானமாக கேட்கிறாய்? சாவதானமாக கேட்காமல் என்னையும் உன்னை போல் குதிக்க சொல்கிறாயா? உன்னை இப்படி வார்த்தைக்கு வார்த்தை வாயாட விட்டது பெரிய தவறாகிவிட்டது. எங்களிடம்தான் இப்படி பேசுகிறாய் என்றால் ஊரெல்லாம் உன் அதிக பிரசங்கித்தனத்தை காட்ட வேண்டுமா? இதில் என்ன அதிக பிரசங்கித்தனம் இருக்கிறது? புனிதாவுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கவில்லை. அவளால் அதை பெற்றோர்களிடம் சொல்ல முடியவில்லை. அவளுக்கு பதிலாக அதை அவள் பெற்றோர்களிடம் நான் சொன்னேன். அதுதான் ஏன் என்று அவள் அம்மா என்னிடம் கேட்கிறாள். எங்கள் பெண் மீது எங்களுக்கு இல்லாத அக்கறையா உங்கள் பெண்ணுக்கு வந்து விட்டது? அவள் வாயை மூடிக்கொண்டு அவள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு போகச் சொல்லுங்கள். இப்படி தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைத்தால் மூக்கு அறுபட்டு போகும் என்று சொல்லி அவளை கொஞ்சம் அடக்கி வையுங்கள் என்று சொல்லி என்னை இன்று கடை தெருவில் பிலுபிலுவென்று பிடித்து கொண்டு விட்டாள். இதெல்லாம் எனக்கு தேவையா? உன்னால் பார் எப்படி அவமானப்பட்டு விட்டேன் என்று. என்ன கௌசல்யா, எதற்கு அவளை கடித்துக் கொண்டிருக்கிறாய்? அவளால் அவமானம் என்கிறாய்? அப்படி என்ன செய்தாள் அவள்? என்ன தஞ்சா இது? உனக்கும் உன் அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இப்படி? சுவாமி, நான் எதுவும் பிரச்சனை பண்ணவில்லை. எல்லாம் உங்கள் அருமை பெண் தான் கோவிலில் பிரச்சனை பண்ணி விட்டு வந்திருக்கிறாள். கோவிலில் பிரச்சனையா? யாரோடு? பட்டரோடா? புனிதாவின் அப்பா அம்மாவோடு. புனிதாவா? ஓ,
கல்யாணம் நிச்சயமாக இருக்கிறது என்று சொன்னாளே, அவளா? ஹம், சரி, அவள் பெற்றோரோடு இவள் என்ன பிரச்சனை செய்தாளாம்? என்னை ஏன் கேட்கிறீர்கள்? உங்கள் அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறாளே உங்கள் சீமந்த புத்திரி, அவளையே கேளுங்கள். நிஜமாகவா தஞ்சா? நீ அவர்களோடு ஏதாவது பிரச்சனை செய்தாயா என்ன? அப்பா, நீங்களே சொல்லுங்கள். நல்ல பழக்க வழக்கமும் நல்ல வருமானமும் இல்லாத ஒருவரை யாராவது கல்யாணம் செய்து கொள்வார்களா? அப்படிப்பட்ட ஒருவனையா புனிதாவிற்கு நிச்சயம் செய்திருக்கிறார்கள்? ம், இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒருவனாகவே இருக்கட்டும். இவள் யார் புனிதாவை அவனுக்கு கல்யாணம் செய்து வைக்காதீர்கள் என்று கூறுவதற்கு? கோவிலில் புனிதாவின் அப்பா அம்மாவை பார்த்ததும் ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி அவர்களிடம் போய், உங்கள் பெண்ணுக்கு நீங்கள் பார்த்திருக்கும் மாப்பிள்ளையை பிடிக்கவில்லை, இந்த திருமணத்தை நிறுத்திவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாள். அப்படியா? அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்ன சொல்வார்கள்? ஆஹா, நீ சொல்ல வேண்டும் என்றுதானடி நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இப்போதே கல்யாணத்தை நிறுத்தி விடுகிறோம் என்றா சொல்லியிருப்பார்கள்? போடி உன் வேலையை பார்த்து கொண்டு என்று முகத்தில் அறைந்தார் போல் சொல்லியிருக்கிறார்கள். அத்தோடு போனால் பரவாயில்லை, இவளால் நான் பட்ட அவமானம். ச்சே! இதோ இப்போது கடைத்தெருவில் புனிதாவின் அம்மா என்னை பார்த்துவிட்டு, ரொம்ப லட்சணமாகத்தான் பெண்ணை வளர்த்து வைத்திருக்கிறீர்கள், மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று உங்கள் பெண்ணிடம் சொல்லி வையுங்கள் என்றாள். அவளும் நாளை புக்ககத்திற்கு போய் குடித்தனம் நடத்த வேண்டிய பெண், வாயை கொஞ்சம் அடக்கிக் கொண்டால் நல்லது என்று என்னிடம் என்னென்னவோ பொரிந்து தள்ளிவிட்டார்கள். ரொம்ப அவமானமாக போய்விட்டது. உங்களால் தான் இவள் இப்படி ஆகியிருக்கிறாள். நீங்கள் கொடுக்கும் செல்லம் தான் இப்படி அதிக பிரசங்கத்தனமாக இவள் பேசிக்கொண்டு திரிவதற்கு காரணம். சரி சரி, நீ போ, நான் அவளிடம் பேசிக்கொள்கிறேன். என்ன பேசுவீர்களோ? சிநேகிதிகளோடு கோவில் குளம் என்றுதானே போகிறாள். போகட்டும் என்று சுதந்திரம் கொடுத்தது இப்போது எங்கே வந்து நிற்கிறது என்று பாருங்கள். சரி, நான் பேசிக்கொள்கிறேன் என்று சொன்னேனே, தயவு செய்து நீ உள்ளே போகிறாயா? தஞ்சா, நம்மை சுற்றி இப்படித்தான் பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதில் தலையிடுவது சில வேளைகளில் நமக்கே கேடாக வந்து முடியும். உதாரணத்திற்கு, தெருவில் இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களை விலக்கப் போனால், நீ யாரையா எங்களை விளக்குவதற்கு என்று நம்மிடமே சண்டையிட தொடங்குவார்கள். இது அப்படியில்லை அப்பா. என் தோழிக்கு இப்படி ஒன்று நடக்கிறது என்றால் அவளுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டாமா? அதுவும் இது வாழ்க்கை பிரச்சனை. இதை சரியாக்க முயற்சி செய்யவில்லை என்றால் நாங்கள் இவ்வளவு நெருக்கமாக பழகி என்ன பிரயோஜனம்? அம்மாடி, நீ இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாய். புனிதாவுக்கும் யாரோ வேற்று மனிதர்களுக்கும் பிரச்சனை என்றால் சிநேகிதி என்ற முறையில் அவளுக்கு உதவி செய்வது சரிதான். ஆனால் இது அவர்கள் குடும்ப பிரச்சனை. இல்லை அப்பா, பாவம் புனிதா நாள் முழுவதும் அழுது கொண்டே இருக்கிறாளாம். ஒரு பெண் கல்யாணமாகும் வரை பெற்றோரை நம்பி வாழ்கிறாள். கல்யாணமான பிறகு கணவனை நம்பி வாழ்கிறாள். இப்படித்தான் காலம் காலமாக நடந்து கொண்டு வருகிறது. புனிதா இப்போது பெற்றோரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவர்கள் சொல்படிதான் அவள் நடந்து கொள்ள வேண்டும். என்னப்பா இது? புனிதாவுக்கு பிடிக்காத வாழ்க்கையை அவள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமா? பைத்தியக்காரி, ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள். கிடைக்காத ஒன்றிற்கோ கிடைத்தது சரியில்லை என்பதற்கோ போராடிக் கொண்டிருக்கவே கூடாது. பிறகு போராட்டமே வாழ்க்கையாகிவிடும். துக்கம்தான் மிஞ்சும். கிடைப்பதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்துவிட்டால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இதெல்லாவற்றிற்கும் மேலாக இன்னொன்று இருக்கிறது, விதி. யார் யாருக்கு எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் நடக்கும். இதை பற்றி இன்னமும் சிந்தித்துக் கொண்டிருக்காதே. போய் வேறு வேலைகளில் உன்னை ஈடுபடுத்திக் கொள். நான் கோவிலுக்கு போகிறேன். உன் தோழியின் வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று பெருமாளிடம் நானும் வேண்டிக் கொள்கிறேன். நீயும் வேண்டிக்கொள். இதை மட்டும்தான் நம்மால் செய்ய முடியும். என்ன இருந்தாலும் தங்கள் மருமான் ராமானுஜன் மீது நம் ஆச்சாரியருக்கு தனி அபிமானம் இல்லையா? இது இன்று நேற்றைக்கல்ல,
ராமானுஜனின் ஜாதகத்தை அடியேன் கொண்டு வந்து காண்பித்த நாட்களிலிருந்தே இளையாழ்வான் எப்படி இருக்கிறான், ராமானுஜன் படிப்பெல்லாம் செவ்வனே போய்கொண்டிருக்கிறதா என்று அவனை பற்றிய விசாரிப்புக்கு அளவே இல்லை. அதுவும் ராமானுஜன் நம் சம்பிரதாயத்தில் மிகுந்த ஊக்கத்துடன் இருக்கிறானா என்பதில் நம் ஆச்சாரியருக்கு எதிர்பார்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கிறது. வாஸ்தவம்தான். ராமானுஜனுக்கும் நம் சித்தாந்தத்திலும் சமுதாயத்திலும் மிகுந்த அக்கறை உண்டு. இதை பற்றி திருக்கட்சி நம்பிகள் மூலம் அவன் நிறைய அறிந்து வைத்திருக்கிறான். அப்புறம் என்ன, கால நேரம் கூடும்போது நம் ஆச்சாரியரின் எண்ணமும் ஈடேறிவிடப் போகிறது. இருப்பினும் நம் ஆச்சாரியரின் விருப்பம் பற்றி சோமயாஜிடம் தெரிவிக்க வேண்டியது அவசியம்தானே? அதுவும் சரிதான். ஆனால் ஒன்று திருமலை நம்பிகளே, ஆச்சாரியர் ஒரு தீர்க்கதரிசி. எத்தனையோ பேர்களுக்கு நடுவே இளையாழ்வான் ராமானுஜரை பற்றி மனதில் நினைக்கிறார் என்றால் அவர்கள் இருவருக்கும் ஜன்மாந்திர சம்பந்தம் இருக்க வேண்டும். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. அடியேன் இங்கு வரும்போதெல்லாம் அவனிடத்தில் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறார். பிற்காலத்தில் நம் ஆச்சாரியரின் இதயத்தில் தேங்கியுள்ள பல கேள்விகளுக்கு விடையளிப்போன் போல்தான் ராமானுஜனும் ஞான குழந்தையாக திகழ்கிறான். இவரை போன்றே அவனும் அனைத்து தரப்பு மக்களிடமும் சமநோக்கோடு இருக்கிறான். இதுவே இவர்களுக்குள் மிகப்பெரிய ஒற்றுமையாக இருக்கிறது. இதைவிட பெரிய பாக்கியம் வேறென்ன வேண்டும்? தாசன் அடியேன் வரவேண்டும். திருக்கோஷ்டி நம்பிகளே. தாசனடியேன் உங்கள் இருவருக்கும் என் வந்தனங்கள். என்ன இருவரும் வெளியே வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை திருக்கோஷ்டி நம்பிகளே, ஆச்சாரியர் ஜுர வேகம் குறைந்து சற்று ஓய்வெடுப்பது போல் தோன்றுகிறது. எங்களது உரையாடல் அவருக்கு இடையூறாக இருக்கக்கூடாதே என்பதால் இங்கு வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுவும் சரிதான். எதை பற்றியோ தீவிர ஆலோசனை போல் தெரிகிறது. அடியேனின் வருகையால் எதுவும் தடைபடவில்லையே? நிச்சயமாக இல்லை. உரையாடிக் கொண்டிருந்த விஷயமும் தங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒன்றுதான். அப்படியா? சரி, ஆச்சாரியருக்கு துணையாக உள்ளே யார் இருக்கிறார்? மலராண்டான் அருகில் இருக்கிறான். கவலை வேண்டாம். நல்லது. எதை பற்றி மும்முரமாக பேசிக் கொண்டிருந்தீர்கள்? ஆச்சாரியரின் நீண்ட நாளே தேடலான நம் சம்பிரதாயத்தை நன்கு வளர்க்கப் போகிறவர் யார் என்பதை பற்றித்தான் ஆலோசித்துக் கொண்டிருந்தோம். அடியேனின் மனதில் பட்டதை தங்கள் இருவரிடமும் தெரிவிக்க விரும்புகிறேன். நம் ஆச்சாரியர் இந்த சம்பிரதாயத்தை நன்றாகவே வளர்த்திருக்கிறார். நம் போன்றவர்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போதித்து வந்தாலே அது பல ஆண்டுகளுக்கு செழித்து இருக்கும். இருப்பினும் ஓர் ஆச்சாரியர் அவதார புருஷர் வரப்போவதாக அல்லவா நம் ஆச்சாரியர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெரிய நம்பிகளே, இது பற்றி அவர் பல முறை கூறியிருந்தாலும் அடியேனுக்கு அவர்தான் அவதார புருஷராக தோன்றுகிறார். அவர் தன்னடக்கத்தால் வேறு யாரோ வரப்போவதாக கூறுகிறார். அவ்வளவுதான். சுவாமி சுவாமி, தாங்கள் இந்த மலரண்டன் என்ன செய்கிறான்? அவனை ஜலத்தை காய்ச்சி எடுத்து வரச் சொல்லி அடியேன் தான் அனுப்பியிருக்கிறேன். சற்று பொறுங்கள், தாங்கள் அமர்வதற்கு ஆசனம் எடுத்து வருகிறேன். பதட்டப்பட வேண்டாம் பெரிய நம்பி. அடியேன் சற்று தெம்பாகத்தான் இருக்கிறேன். ஓய்வெடுத்தது கொஞ்சம் பரவாயில்லை. நீ எங்கும் செல்ல வேண்டாம். சுவாமி, சிரமப்பட்டு தாங்கள் வெளிவாசலுக்கு வர வேண்டுமா? அழைத்திருந்தால் நாங்கள் அனைவருமே உள்ளே வந்திருப்போமே. ஒரு சிரமமும் தற்போது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் அனைவரையும் கண்குளிர பார்த்ததில் எனக்கு புத்துணர்ச்சியாகவே இருக்கிறது. இந்த புன்னகை தவழும் முகத்தைக் காணவே நாங்களும் காத்து கிடக்கிறோம் சுவாமி. தங்களின் உடல் குறைபாடு கண்டு நாங்கள் மிகவும் கலங்கிவிட்டோம். அடியேனுக்கு ஒன்றும் குறைபாடில்லை. லௌகிகத்தில் உள்ளவர்களுக்கு புத்திரன், அடியேனை போன்ற சந்நியாசிகளுக்கு உங்களைப் போன்ற சீடர்கள். அப்புறம் என்ன? அடியேனை தங்கத்தட்டில் வைத்து நீங்கள் எல்லோரும் தாங்கும்போது அடியேனுக்கு ஏது உடல் குறைபாடு? இதெல்லாம் அந்த அரங்கனுக்கு அடியேன் ஒரு சேவகன் என்பதால்தான். அரங்கனை பற்றி சொன்னவுடன் அடியேனின் தேகத்தில் மேலும் தெம்பு கூடுகிறது. பிறகென்ன சுவாமி, நாளையே தாங்கள் தலைமையேற்று வர நாம் அனைவரும் திருவரங்கம் சன்னதி செல்லலாமே. அதுவும் சரிதான். அடியேன் நாளை அவசியம் பெரிய பெருமாளை சேவித்து சிலவற்றை முறையிட வேண்டும். அது பற்றி நாளை யோசிக்கலாம் சுவாமி. தற்போது உள்ளே வந்து இன்னும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் சுவாமி.
சில சமயம் நம் குருநாதர் யாதவ பிரகாசரின் போக்கே எனக்கு பிடிபடுவதில்லை. உனக்கு அவரின் போக்குதானே பிடிபடவில்லை. எனக்கு பல நேரங்களில் அவரின் அர்த்த விளக்கங்களே புரிவதில்லை. புரியாத விஷயங்களை விளக்கச் சொல்லி கேட்க வேண்டியது நீர்தானே. கேட்காது உமது தவறுதானே. கேட்கிறேன் என்று வைத்துக்கொள். வெளியே போகச் சொல்லிவிட்டால் நான் வேறு மடத்தை எங்கே தேடுவது? ஆமாம் ஆமாம், இவ்வளவு காலம் வசதியாக இருந்துவிட்டு வயதான காலத்தில் நீர் எங்கு போய் கஷ்டப்படுவீர்? சரி, இன்றைய விஷயத்துக்கு வருவோம். குருநாதருக்கு ஒரு பெரிய புஷ்பமாலை வேண்டும், அவ்வளவுதானே? அது நம் திருப்புட்குழியிலே கிடைக்காதா என்ன? கீழத்திரு மணவாளனிடம் சொன்னால் அருமையான மாலை ஒன்று கட்டி தந்துவிட்டு போகிறார். இதற்கு கச்சியம்பதி வரை வர வேண்டுமா என்ன? ஓய் அறிவிலி, என்ன பேசுகிறீர் நீர்? தவளை தன் வாயால் கெடும் என்பார்கள். இந்த யோசனையை குருநாதருக்கு சொன்னதே நீர்தானே. நான் கூறிய எத்தனையோ யோசனைகளை குருநாதர் வேண்டாம் என்று தள்ளி இருக்கிறாரே. இதையும் கூட தள்ளி தொலைத்திருக்கலாமே. அப்படி தள்ளி தொலைத்திருந்தால் மடத்து சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு குரட்டை விட்டு நன்றாக உறங்கி இருக்கலாம். அதற்கு இன்று குடுப்பனை இல்லாமல் போய்விட்டது. சரி விடு, நாளை சேர்த்து வைத்து தூங்கிக் கொள்ளலாம். அதோ பார், திருக்கச் வருகிறார். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்கள் இருவரும் யாதவ பிரகாச சுவாமிகளின் சிஷ்யர்கள் தானே? ஆமாம் ஆமாம். அடியேனால் தங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் ஏதேனும் உண்டா? ஆமாம் ஆமாம். என் பாக்கியம். கூறுங்கள், அடியேன் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு இல்லை இல்லை, எங்களுக்கென்றால் எங்களுக்கு இல்லை. எங்கள் குருநாதருக்கு இல்லை இல்லை, எங்கள் குருநாதருக்கென்றால் எங்கள் குருநாதருக்கும் இல்லை. சற்று வாயடைத்துக் கொள்கிறீரா? நான் பேசிக் கொள்கிறேன். திருக்கச்சி நம்பி சுவாமிகளே, தாங்கள் விதவிதமாக மாலையை கட்ட எங்கு கற்றுக்கொண்டீர்கள்? அடியேன் எங்கே கற்றுக்கொண்டேன்? நீந்தத் தெரியாதவன் கிணற்றில் விழுந்தால் தட்டு தடுமாறி எப்படியோ நீச்சல் என்ற பெயரில் எதையாவது செய்து கிணற்று படிக்கட்டுகளை எட்டுகிறானோ, அதேபோல் அடியேனும் தட்டு தடுமாறி மாலை தொடுக்க கற்றுக்கொண்டேன். அப்படி கற்றுக்கொண்டா இவ்வளவு நேர்த்தியாக மாலை கட்டுகிறீர்கள்? உங்கள் மாலையை இந்த கச்சியம்பதியே பாராட்டுகிறதே. மிக்க நன்றி. வரதன் அடியேனுக்காக காத்துக் கொண்டிருப்பான். அடியேன் புறப்படுகிறேன். நில்லுங்கள் நில்லுங்கள், கூற வந்த விஷயத்தையே கூறவில்லையே. என்ன கூற வேண்டும் என்பதை நீங்கள் இருவரும் இன்னும் முடிவு செய்து கொள்ளவில்லையோ? பரவாயில்லை, அடியேன் சென்று பகவானுக்கு மாலை சாற்றிவிட்டு ஆலவட்ட கைங்கரியமும் முடித்துவிட்டு அந்தி சாய்ந்ததும் அடியேன் திரும்பி வருவேன். அதற்குள் நீங்கள் இருவரும் முடிவு செய்து விடுவீர்கள் அல்லவா? மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும். இந்த மண்டூகத்தினால் விளைந்த குழப்பம். தங்களுக்கென்று ஒரு நந்தவனம் இருக்கிறதல்லவா? அப்படியும் கூறலாம். ஆனால் உண்மையில் அது அடியேனுடையது அல்ல. அந்த பேரருளாளன் மரதனுக்கு சொந்தமானது. அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். அந்த நந்தவனத்து பூக்களை எல்லாம் பறித்து ஒரு பிரம்மாண்டமான, ஒரு அழகான, ஒரு வண்ணமயமான நறுமணம் மிகுந்த மலர் மாலையை கட்டி எங்களுக்கு தர வேண்டும்.